இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். நீதியான நடை. நம்முடைய கர்த்தர் நம்மை ஆக்கினை தீர்ப்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்ன என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். மேலும் அவர் நம்முடைய பாவங்களை, தவறுகளை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அவர் அதை செய்ய நாம் அதை அவரிடம் சமர்ப்பிப்போம். மேலும் இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். யோவான் 16:8 இப்படியாக கூறுகிறது: அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறது. போதகரின் கேள்வி என்னவென்றால், பரிசுத்த ஆவியை நீங்கள் எப்பொழுதாவது வருத்தப்படுத்தியது உண்டா? போதகருக்கு நீங்கள் பதில் கூற வேண்டாம். நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியை வருத்தப்படுத்தி இருக்கிறோம். நாம் அப்படி செய்ய வேண்டும் என கருதவில்லை என்றாலும் நாம் அப்படி செய்திருக்கிறோம். சில வேளைகளில் நம்முடைய கடந்த காலத்தில் அதை நாம் செய்திருக்கிறோம். சில வேளைகளில் நாம் அதை மாத்திரம்தான் செய்திருக்கிறோம். என்னவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆக்கினை தீர்க்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் வசனத்தின் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், மதவாதமாக இருப்பது பயனற்றது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் நீங்கள் முற்றிலும் பயனற்றவர்களாக இருக்கலாம். தேவன் ஜெப ஆலயத்திற்கு சென்றார். பிசாசுகள் அவர்தான் கிறிஸ்து என்றும் அவர் யார் என்பது தெரியும் என்றும் கூறியது. இப்பொழுது நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சீஷர்கள் புயலிலே படகிலே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து தண்ணீர் மீது நடப்பதை பார்த்து அவர்கள் இயேசுவை பிசாசு என்று கூறினார்கள். இங்கு பிசாசு இயேசுவை கிறிஸ்து என்று கூறுகிறது. மேலும் சீஷர்கள் அவரை பிசாசு என்றும் கூறுகிறார்கள். இதுதான் தவறான புரிந்து கொள்ளுதல் செய்யும். இதுதான் மதம் உங்களுக்கு செய்கிறது. அதனால்தான் நீங்கள் தேவனின் இதயத்தை தெரிந்திருக்க வேண்டும் என போதகர் கூறுகிறார். இல்லை என்றால் நீங்கள் எல்லா இடத்திலேயும் பிசாசை தான் பார்ப்பீர்கள். இந்த போன், இந்த கேமரா, கம்ப்யூட்டர் எல்லாம் பிசாசு என்பதாக இருக்கும். போதகர் ஒரு கிறிஸ்துவ இசை கச்சேரியில் இருந்தார்களாம். அதில் அவர்கள் கிட்டார் வாசித்தார்களாம். அதில் ஏராளமான லைட்களும் ஸ்மோக் மிஷின்களும் இருந்தனவாம். அங்கு போதகருக்கு நேராக இருந்த ஸ்மோக் மிஷினில் அதன் பெயர் சேட்டன் என்பதாக இருந்ததாம். போதகர் இயேசுவை பிரசங்கிக்கிறார். இங்கு சேட்டன் என்பது புகை போதகர் மேல் ஊதுகிறது என அவர் கூறுகிறார். போதகர் சேட்டனை கட்டினாராம். மேலும் அந்த மிஷின் வெடித்து விட்டதாம். அதிலிருந்து பயங்கரமாக புகை வந்ததாம். போதகரால் தன்னுடைய கையை கூட பார்க்க முடியாத அளவிற்கு புகை வந்ததாம். அந்த புகையெல்லாம் கலைந்த பின்பு போதகர் அடுத்த 2 நாட்களுக்கு சுகமில்லாமல் ஆகிவிட்டாராம். அது எல்லாம் பிசாசுவினால் என நீங்கள் கூறலாம். ஆனால் அதன் ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கும் வரை இது உங்களுக்கு உண்மையாக இருக்காது. உங்களின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கும் என்றால், இயேசு தண்ணீரில் நடக்கும்போது அவரை பிசாசு என்று கூற மாட்டீர்கள். நாம் இயற்கையில் பார்க்கும்போது நாம் தவறான முடிவுகளுக்கு வருகிறோம். மேலும் கெட்ட காரியங்கள் நடக்கும்போது அது பிசாசினால் என கூறுகிறோம். ஒருவேளை நீங்கள் அந்த காரியத்திற்குள்ளாக விதைத்ததினால் கெட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம். அதற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. நீங்கள் தவறான கெட்ட காரியத்திற்குள் விதைத்திருப்பீர்கள் என்றாலும் அதை இயேசுவிடம் அறிக்கை செய்தால் அந்த தவறை அவரால் சரியாக மாற்ற முடியும். இது போதகருக்கு எப்படி தெரியும் என்றால், அவர் சாம்பலிற்கு பதிலாக சிங்காரமாக மாற்றுகிறார். சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிறார். அவர் சாம்பலை அழகாக மாற்றவில்லை, அதை சிங்காரமாக மாற்றுகிறார். அதனால் அவரிடம் வாருங்கள். அதுதான் யாக்கோபு 4:8 கூறுகிறது: தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இது சரியல்ல. போதகர் இதை முதல் முறை வாசித்த போது, நான் பாவியல்ல, இரட்சிப்பின் 3 காலங்கள் குறித்து போதகர் பேசும்போது சின்னர் பின்னர் என நகைச்சுவையாக கூறினார்களாம். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் என கூறுகிறது. யார் உங்களுடைய கைகளை சுத்தமாக்குகிறார்? புதிய ஏற்பாட்டில் நீங்கள் தான் உங்களின் கைகளை சுத்தமாக்குகின்றீர்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இதை போதகர் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு சிறந்தவராம். ஆனால் தான் எவ்வளவு இருமனம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தாராம். ஒரு நாள் இயேசுதான் கர்த்தர் என யோசிக்கிறார். ஒரு நாள் இயேசு ஒரு பேய் என யோசிக்கிறார். போதகர் வேதாகமம் படி கூறுகிறார் என அவர் கூறுகிறார். இயேசுவின் சீஷர்கள் இயேசுவை அவர்களை
அழிக்க வரும் பேய் என நினைத்தார்கள். நீர் தெய்வமாக இருப்பீர் என்றால் இப்படி எனக்கு நடக்க எப்படி அனுமதிக்கின்றீர்கள் என ஒரு நாள் யோசிக்கிறார். உம்மை சேவிப்பவர்களுக்கும் உம்மை சேவிக்காதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு என்று உம்முடைய வசனம் கூறுகிறதில்லையா? நான் மற்றவர்களுக்காக ஜெபம் செய்யும் போது அவர்கள் சுகமடையவில்லையா? நான் ஏன் சுகமடையவில்லை? என்ன நடக்கிறது? இப்படி போதகர் கேட்கும் கேள்விகளுக்கு தேவன் மௌனமாக இருக்கிறார். போதகரோடு தேவன் விவாதம் செய்வதில்லை. இது ஏன் என போதகருக்கு தெரியவில்லை எனவும் கூறுகிறார். போதகர் இப்படியாக ஒரு புரிதலுக்குள் வந்திருப்பதாக கூறுகிறார். அதாவது போதகரால் கேட்க முடியாத பட்சத்திலும் கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது போதகரால் செய்ய முடியாத காரியங்களை தேவனின் அந்த தன்மையை ருசித்து பார்த்ததினால் அவர் தன்னுடைய கைகளை சுத்தமாக்க வேண்டும் என போதகர் கூறுகிறார். தான் இருமனம் உள்ளவராக இருக்கப் போவதில்லை என்பதை அவர் முடிவு செய்யவும் தான் தேவனின் மேல் நம்பிக்கை வைக்கவும் முடிவு செய்ய வேண்டும் என கூறுகிறார். மேலும் தான் கர்த்தரிடம் சேர வேண்டும். அவர் அப்படி செய்யும் போது தேவன் தன்னிடத்தில் சேருவார் என யாக்கோபு 4:8 கூறுகிறது. நீங்கள் சுத்தமாக வர வேண்டும். கிறிஸ்துவில் எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. தேவன் போதகரின் நிலையற்ற தன்மையை புரிந்து கொள்கிறார் என்பதை நம்புவதற்கு விசுவாசிப்பதற்கு போதகருக்கு கடினமாக இருக்கிறது என கூறுகிறார். மேலும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. போதகர் கர்த்தரிடம் இதை வசனத்திலிருந்து தனக்கு காண்பிக்க கூறினாராம். ஏனெனில் தான் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதினால். ஆவியின்படி நடப்பவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவில் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 கூறுகிறதை போதகர் புரிந்து கொள்கிறார். ஆனால் அவருக்கு அதைவிட ஆழமாக செல்ல விருப்பம் என கூறுகிறார். ஏனெனில் பரிசுத்த ஆவியை எப்பொழுதும் வருத்தப்படுத்துவார். அப்படி செய்யும் ஒன்று தன்னில் இருக்கிறது என்பது தனக்கு தெரியும் என போதகர் கூறுகிறார். அதாவது போதகருக்கு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்குமானால் போதகர் பரிசுத்த ஆவியை வருத்தப்படுத்துவார் என அவர் கூறுகிறார். போதகருக்கு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்குமானால் அவர் தவறானதை தான் தேர்ந்தெடுப்பார் என கூறுகிறார். அதோடு போராடுகிறார், யுத்தம் செய்கிறார். இருப்பினும் நாளின் முடிவில் இது இருக்கிறது. கிறிஸ்துவில் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என போதகர் இப்பொழுது கூறுகிறார். இதன் மத்தியிலும் உம்மால் என்னை எப்படி நேசிக்க முடிகிறது என்று போதகர் கர்த்தரிடம் கேட்டாராம். போதகர் பணத்தை உதாரணமாக பயன்படுத்துகிறார். இது தன்னில் உண்மை என்பதல்ல எனவும் அவர் கூறுகிறார். ஒருவேளை தேவன் தன்னை மிகுந்த செல்வந்தனாக செய்வார் என்றாலும் அவ்வாறு செய்தால் அவர் தேவனை மறப்பார் என்பது போதகருக்கு தெரியும். அதனால் தன்னை செல்வந்தனாக மாற்றும்போது போதகர் குற்ற உணர்வு கொண்டவராய் இருக்கிறார்கள். அல்லது இதனால் தான் தேவன் தன்னை செல்வந்தனாக மாற்றுவது இல்லை என போதகர் யோசிப்பார். ஆனால் இது அப்படியல்ல. இது உங்களில் இருக்குமானால் பரிசுத்த ஆவி அதை வெளியே கொண்டு வருவார். அதை உங்களிடம் காண்பிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால் அதை கர்த்தரிடம் அறிக்கை செய்ய வேண்டும். அவர் உங்களை மன்னிப்பார். இது எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் உங்கள் மூலம் வேலை செய்வார். இதை எப்படி மேற்கொள்வது என்பதை போதகர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் கூறுகிறார். போதகர் ஏசாயா 57:15-19 வாசிக்கப் போவதாகவும் அதை இடையில் நிறுத்தி உங்களுக்கு புரிய வைக்கப் போவதாகவும் கூறுகிறார். போதகர் உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுத்தரவில்லை, ஆனால் நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கிறது என்பதை கற்றுத்தருகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என கூறுகிறார். ஏனெனில் உங்களுக்கு புதிய உடன்படிக்கையின் அர்த்தம் என்ன என்பது புரியும் என்பதினால் இதில் வித்தியாசம் இருக்கிறது. ஏசாயா 57:15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். தேவன் இருக்கிறாரா என போதகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். போதகர் செய்ய வேண்டியது என்ன? தன்னை தாழ்த்த வேண்டும். தேவன் இருக்கிறார் என்றும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் மூலம் தன்னிடம் வருபவர்களை அவர் பலன் அளிக்கிறவர் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். போதகர் தான் கடந்து சென்ற பாதையை கூறுகிறார். இது கடந்த வாரத்திலும் கூட என அவர் கூறுகிறார். நீங்கள் நம்பவில்லை என்றால் போதகரின் மனைவியாகிய அணுவிடம் கேட்க கூறுகிறார். ஏனெனில் இதன் எல்லாவற்றின் சுமையையும் அணுதான் தாங்குகிறார் என போதகர் கூறுகிறார். போதகர் இரவில் அணு அவர்களை எழுப்பி திட்டுவாராம். ஏனெனில் போதகரால் தேவனை திட்ட முடியாது என்பதினால் அணு அவர்கள் அதையெல்லாம் கேட்பார்களாம். பின்பு தூங்குவார்களாம். போதகர் எழுந்திரு எழுந்திரு என்று கூறுவார்களாம். மேலும் போதகர் இன்னும் கோபம் கொள்வார்களாம். போதகர் திட்டி முடித்த பின்பு அணு அவர்கள் தூங்குவார்களாம். போதகர் கூறுவது என்னவென்றால் போதகருக்கு தேவனோடான கோபத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பதுதான்.
போதகர் என்ன செய்ய வேண்டும்? தன்னை தாழ்த்த வேண்டும் என கூறுகிறார். இது மிகவும் கடினமானது. பரிசுத்த ஆவி இல்லாமல் இது மிகவும் கடினமானது. போதகர் கர்த்தரிடத்தில் வந்த சமயத்தில் கர்த்தர் போதகரை ஒருவரை மன்னிக்க கூறினாராம். போதகர் கர்த்தரிடம், நான் அந்த நபரை கொன்று விடுகிறேன், நீர் என்னை மன்னியும் என்றாராம். இது இப்படி நடக்காது என்று தேவன் போதகரின் மனதை மாற்றினார். அது நல்லது எனவும், இல்லையென்றால் அவர் சிறையிலோ மறைவிலோ இருந்திருக்க கூடும் என போதகர் கூறுகிறார். இது செய்வதற்கு கூடாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவி உங்களில் வேலை செய்கிறார். அவர் கடின இதயத்தை அகற்றுகிறார். ஏனென்றால் அதுதான் தனக்கு நடந்தது என்று போதகர் கூறுகிறார். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் போதகர் தன்னை தாழ்த்தி, அப்படிப்பட்ட நிலையில், அதாவது அவரின் இதயம் தேவனுக்கு முன்பாக நொறுங்கினதாய் இருக்கும்போது, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் என்று போதகரால் கூற முடியும். இதை செய்யாமல் 1,000,000 நேரம் இதை கூறுவார் என்றாலும் அதில் ஒன்றும் நடக்காது. ஏசாயா 57:16, நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. இதை வாசிக்கும் போது யாராவது விளக்கம் கூற வேண்டும். அதனால்தான் நீங்கள் ஒரு சபையை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் என்ன கூறுகிறார்? உதாரணமாக, கர்த்தர் ஸ்டீவ் என்பவரோடு கோபமாக இல்லை, அதாவது அவன் சிறப்பு நிற கார் வாங்கவில்லை என்றாலும் கூட. ஆனால் கர்த்தரிடமிருந்து தூர செல்வது கர்த்தரை கோபப்படுத்துகிறது. அப்படியே இருந்தாலும் கர்த்தர் கோபமாகவே இருப்பதில்லை. ஏனெனில் என் முகத்துக்கு முன்பாக ஆவி சோர்ந்து போகும் என்று அவர் கூறுகிறார். இது மனிதனின் ஆவி. கர்த்தர் உங்களோடு கோபமாகவே இருப்பார் என்றால் உங்களுடைய ஆவி சோர்ந்து போகும். கர்த்தருக்கு அது தெரியும். அதனால் அவர் என்றென்றைக்கும் கோபமாக இருக்க மாட்டார். அவர் உங்களை படைத்திருக்கிறார். நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என்று கூறுகிறது. இந்த வசனங்களையும் காணொளியையும் நீங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும். கர்த்தரின் எல்லையற்ற ஞானத்தில் ஸ்டீவுடன் கோபமாக இருக்கக்கூடாது என்பது அவருக்கு தெரியும். அதாவது ஆராதனையில் ஸ்டீவ் என்பவர் போனில் விளையாடினாலும் கூட. இது உங்களுக்கும் எனக்கும் இதை செய்வது கடினமானதாக இருக்கிறது. நிபந்தனையற்றபடி எப்படி நாம் மன்னிப்பது? நம்மால் அதை செய்ய முடியாது. விழுந்த மனிதனின் இயல்பு அது அல்ல. அதில்தான் பரிசுத்த ஆவி நமக்கு உதவுகிறார். அதுதான் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்பது. ஏசாயா 57:17, நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடுங்கோபமாயிருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. போதகர் ஒரு டாம்பூரினை எடுத்து கொள்கிறார். இப்பொழுது இந்த டாம்பூரினை பாவம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என அவர் கூறுகிறார். போதகருக்கு இந்த டாம்பூரின் மிகவும் பிடிக்கும். அதை தன்னோடு எல்லா வேலைகளிலும் வைத்திருக்கிறார். அது அக்கிரமத்தை ஏற்படுத்தும். மேலும் போதகரின் பேராசையின் அக்கிரமம் தேவனை கோபப்படுத்துகிறது. இதனால் போதகரை தேவன் அடிக்கிறார். இதை போதகர் ஒரு உதாரணமாக கூறுகிறார். நான் மறைந்து கடுங்கோபமாய் இருந்தேன் என்று தேவன் கூறுகிறார். அப்படி என்றால், கர்த்தாவே எப்படி இருக்கிறீர் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அதற்கு பதில் எதுவும் உங்களால் கேட்க முடியாது. ஏனெனில் அவர் மறைந்திருக்கிறார். அவர் கோபமாயிருக்கிறார். ஏனெனில் பாவத்தினால் போதகர் கூறிக்கொண்டிருக்கும் உதாரணத்தில் போதகர் அவரோடு ஒரு பாவம் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அவர் மேலுமாக பின்மாற்றத்தில் செல்கிறார். அவர் வேறு பாவத்தையும் தன்னோடு எடுத்துக்கொண்டார். இதைதான் வசனம் கூறுகிறது. தேவன் நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்று நினைத்து விலகினாலும் நீங்கள் மேலும் மேலும் பாவம் செய்து கொண்டே சென்றீர்கள். ஏனெனில் நீங்கள் ஒரு பாவி, சின்னர் பின்னர். ஏனெனில் அதுதான் உங்களின் இயல்பு. அதுதான் விழுந்த மனிதனின் இயல்பு. நாம் பாவிகளாக இருக்கும் போதே அவர் நமக்காக மரித்தார். ஒரு சாராய பாட்டிலை ஒரு குடிகாரனின் முன்பு வைத்துவிட்டு அதை குடிக்காதே, அதை தொடாதே என்று கூறுவீர்கள் என்றால் அது நடக்கப் போகிற காரியமில்லை. தேவன் இதை காட்டிலும் ஞானம் உள்ளவர். நாம் பாவத்திற்கு ஈர்க்கப்படுவோம் என்பது அவருக்கு தெரியும். அது நம்மை இழுக்கிறது. தேவன் இல்லை என்ற பட்சத்தில் நாம் இன்னும் அதிகமாக பாவம் செய்வோம். அதுதான் நம்முடைய இயல்பு. அதுதான் வசனம் 18 கூறுகிறது. ஏசாயா 57:18, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். இது போதகரை பொறுத்தவரையில் வியக்கத்தக்க கூடியதாக இருக்கிறது. இதை போதகரால் நம்ப முடியவில்லை என்று கூறுகிறார். அவன் வழிகளை நான் பார்த்திருக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். இந்த எல்லா பாவங்களையும் அவன் கூட எடுத்து செல்வான்.
ஞாயிற்றுக்கிழமையில் வந்து கைகளை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தர் தேவர் நீரே என்று கூறுவான் என்பதும் தேவனுக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் உங்களிடம் பாவம் இருக்கிறது. இங்கு அவன் வழிகளை நான் பார்த்திருக்கிறேன் என்று தேவன் கூறுகிறார். அவனை தண்டிப்பேன் என்றும் கொல்வேன் என்றோ அவனை அழிப்பேன் என்றோ கூறவில்லை, அவனை குணமாக்குவேன் என கூறுகிறது. இது போதகரை பொறுத்தவரையில் எதிர்மறையாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும் நியமங்களை போதகர் யோசிக்கும் போது, ஒருவன் தாகமாக பசியாக இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அது உங்களின் பகைவனாக இருந்தாலும் கூட நீங்கள் தண்ணீர் கொடுக்க வேண்டும். அது தியாகத்தோடு வாழும் வாழ்க்கையாகும். ஏனெனில் அது உங்களின் இயல்பிற்கு எதிராக இருக்கிறது. அதை செய்ய தேவன் உங்களுக்கு வல்லமை தருகிறார். அவனை குணமாக்குவேன் என்று கூறுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று கூறுகிறது. ஒரு உதாரணத்தில் போதகர் கர்த்தரால் தண்டிக்கப்பட்டிருப்பார் என்றால், போதகரை தேவன் குணமாக்கி நடத்தி ஆறுதல் படுத்தும் போது நீங்கள் போதகரோடு இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அது ஏன்? ஏனெனில் நீங்கள் தேவனின் பிள்ளை என்பதினால். ஏனெனில் ஆதியாகமம் 12 கொடுக்கப்பட்ட நியமத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். எல்லாவற்றிற்கும் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் தவறான காரியங்கள் செய்திருப்பீர்கள் என்றாலும் இது தவறு என்று பரிசுத்த ஆவி வெளிப்படுத்தும் போது உங்கள் தவறை அவரிடம் அறிக்கை செய்ய வேண்டும். மேலும் நான் அதை பார்த்து கொள்கின்றேன் என்று தேவன் கூறுகிறார். அதற்கு பதிலாக உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இதுதான் நம்முடைய தேவன். ஏசாயா 57:19 தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். உங்கள் உதடுகளின் பலன் என்ன? துதி பலியாகும். அதை செய்யும்படி தோணாது. இருப்பினும் நீங்கள் அவரை துதிப்பீர்கள். நீங்கள் நடிக்கவில்லை, ஆனால் விசுவாசத்தினால் துதிப்பீர்கள். ரோமர் 5:8 நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். உன்னில் அன்பு கூறுவேன் என்று கூறி அதோடு நிறுத்திவிடவில்லை. அவர் அவரின் அன்பை செய்து காண்பித்தார். அதாவது ஏதோ ஒன்று அவர் செய்தார். நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். துதி பலி. இயேசு உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் என்றால் அது துதி பலியாக இருக்காது. நம்முடைய விழுந்த சுபாவம் அதை செய்ய அனுமதிக்காது. நமக்கு அவரை துதிக்க விருப்பமில்லை. அப்பொழுதுதான் நாம் தியாகத்தோடு வாழ வேண்டும். எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஓசியா 14:4 நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நீங்கள் எங்கு இருந்தாலும் நீங்கள் தேவனிடம் திரும்புங்கள், அவர் உங்களிடம் சேருவார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். கைகளை சுத்திகரியுங்கள், ஏனெனில் நீங்கள் பாவி என்று உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். உங்கள் இருதயங்களையும் மனதையும் இருமனமாக இருக்க அனுமதிக்காதீர்கள். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நடக்கும் என்பதை முடிவு செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சரி, நீங்கள் விசுவாசித்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, அவரை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. இதை செய்யும் போது அவரின் வாக்குத்தத்தங்கள் நடக்க உதவுகின்றீர்கள். இதை நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தால் மாத்திரம் செய்ய முடியும். ஓசியா 14:5-6 நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். இதை நீங்கள் வாசிக்கும் போது இது நல்லது என்று கூறுவீர்கள், ஏனெனில் இது தேவ வசனம் அல்லவா? ஆனால் இதனால் எனக்கு என்ன? இதை புரிந்து கொள்ள ஆழமான புரிந்து கொள்ளுதல் வேண்டும். சங்கீதம் 1:3 செல்லுங்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதை கூறுங்கள், நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம், நான் அதன் காலத்தில் கனிகளை தருவேன், இலை உதிராதிருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் தோல்வி அடைய முடியாது என்று அறிந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உண்மையில் என்ன செய்வீர்கள்? தேவ சித்தத்திற்கு அப்பாற்பட்ட முட்டாள்தனமான காரியங்களை பற்றி போதகர் கூறவில்லை. இன்னும் ஒரு வசனம் உங்களுக்கு கொடுக்க போதகர் விரும்புகிறார். மேலும் அடுத்த வாரம் போதகர் தொடர்ந்து பேசுவார் என கூறுகிறார். ஆனால் அதற்கு முன்பு தாவீது ராஜா தன் மகனாகிய சாலமோனிடம் புருஷனாய் இரு, அதாவது ஒரு மனிதன் என்பதை நிரூபி என்றான். போதகர் இதை பற்றி
பேசியிருக்கிறார். இது எல்லாம் நல்லதுதான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் காரியங்கள் கொஞ்சம் மாறி இருக்கிறது. ஒரு நபர் உங்களிடம் நீ ஒரு ஆண் என்பதை நிரூபி, மனிதன் என்பதை நிரூபி என கூறுவார் என்றால் உங்களுக்கு பலவீனம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி என்ன செய்வீர்கள்? தாயத்து கட்டுவீர்களா? போதகர் முன்பு பார்த்த மலையாள படத்தில் கதாநாயகன் கையில் தாயத்து கட்டினான். அது அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது. பின்பு படத்தின் முடிவில் தைரியம் அவனுக்குள்ளேதான் இருந்தது என்பதாக இருந்ததாம். இது உலகத்தில் புதிய உடன்படிக்கை. இதை பவுல் தனக்கு வெளிப்படுத்தியதில் அவனுடைய பலவீனத்தில் தேவனின் பலன் பூரணமாய் இற்று என கூறுகிறார். நீங்கள் ஒரு காரியத்தில் பலவீனராக இருப்பீர்கள் என்றால் அதை பையில் வைப்பீர்களா, தேவனிடம் சமர்ப்பிப்பீர்களா? அதை உங்களுடைய பையில் வைப்பீர்கள் என்றால் அது உங்களின் பலவீனம். அது தேவனிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றால் அது தேவனுடைய கோலாக மாறும். அதை கொண்டு அவர் செங்கடலை பிளப்பார். உங்களில் ஒரு பலவீனம் இருக்குமானால் சந்தோஷப்படுங்கள். உங்களுடைய பலவீனத்தில் அல்ல, தேவனுடைய பலனில். நீங்கள் பலவீனத்தை அவரிடம் சமர்ப்பிக்க அது அவரை நம்பிக்கையின் தேவனாக மாற்றுகிறது. இது நற்செய்தி. அவர் உங்களுக்கு நம்பிக்கை தருவார். ஆனால் உங்களுக்கு நியமங்கள் தெரிய வேண்டும். நீங்கள் பழைய உடன்படிக்கையில் இருக்க வேண்டாம், ஏனெனில் உங்களிடம் புது உடன்படிக்கை இருக்கிறது. மேலும் புது உடன்படிக்கையில் அவர் நம்பிக்கையின் தேவன். ரோமர் 5:5-6. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். போதகர் இவ்வாறாக தன் சபை மக்களை செய்ய கூறுகிறார். உங்கள் அருகில் இருப்பவர்களை கை நீட்டி தேவபக்தி அற்றவரே என்று கூறுங்கள். ஏற்ற காலத்தில் கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். உங்கள் அருகில் இருப்பவர்களை கை நீட்டி கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்று கூறுங்கள். நாம் எல்லோரும் தெய்வ பக்தியற்றவர்கள்தான். ஆனால் நாம் தெய்வ பக்தியற்றவர்களாக இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதனால்தான் அவர் நம்பிக்கையின் தேவன். நம்பிக்கையானது ஏமாற்றாது. உங்களுக்கும் நம்பிக்கை இல்லாததால் ஏமாற்றம் அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள். போதகருக்கு நம்பிக்கை இருக்கிறது. அது அவரால் அல்ல, ஆனால் தேவனால் என கூறுகிறார். ஏனெனில் தேவன் நிறைய காரியங்களை வாக்குத்தத்தமாக கூறியிருக்கிறார். மேலும் அவரின் எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவில் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. போதகர் ஒரு உதாரணம் தருகிறார். போதகருக்கு ஒரு நாற்காலி தேவைப்பட்டது. அந்த டிசைனில் உள்ள நாற்காலி எல்லாம் 22,000 50,000 எனவும் சிலர் கூறினார்களாம். அது ஒரு பெருந்தொகை. மேலும் அது ஒரு முதலீடு என போதகர் நினைத்தார்களாம். போதகர் இந்த செய்தியை கொடுத்த வாரத்தில் அவரின் பிறந்த நாள் இருந்ததாம். மேலும் இந்த நாற்காலியை பிறந்தநாள் பரிசாக பெற்று கொண்டாராம். போதகருக்கு ரெபி என்பவர் மெசேஜ் செய்து உங்களின் பிறந்த நாளிற்கு ஒரு சேர் வாங்கி தர விரும்புகிறோம் என்று கூற, போதகரும் சற்று இரு என்று கூறிவிட்டு தன்னுடைய மனைவியாகிய அனு மற்றும் மகனாகிய டேனியல் இவர்களை அனுப்பி இந்த நாற்காலியை வாங்கி பில்லையும் நாற்காலியும் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அளித்தாராம். ஏனெனில் ராஜாவின் காரியத்திற்கு வேகம் தேவை என்பதினால் அவர் தாமதித்தால் போதகர் பெற்றிருக்க மாட்டார் என கூறுகிறார். கர்த்தர் உடனடியாக செயல்படு என்றார். அவர் நம்பிக்கையின் தேவன். அவர் மீட்பார். ஒரு வாரத்திற்கு முன்பு இட்டலியிலிருந்து ஒரு அனாதை போதகரை தொடர்பு கொண்டார்களாம். நீங்கள் தான் என் தாயாரை கண்டுபிடிக்க சரியான நபர் என்று கூறினாராம். அந்த நபர் கேரளாவை சார்ந்தவர். அவரை இட்டலி நாட்டிலிருந்து அவரின் பெற்றோர் தத்தெடுத்தனர். அந்த நபரின் வயது 40. போதகர் ஜெபித்து கர்த்தரை வழி காண்பிக்க கூறினாராம். போதகரின் தாயாரிடம் கேட்க இந்த சம்பவம் அந்த இடத்தில் உள்ள மக்களுக்கு தெரியும் என்று கூறினார்களாம். கர்த்தர் 2 வழிகளை கொடுத்தாராம். முதலாவது வழிக்கும் இப்பொழுது நடக்கும் காரியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 2வது வழி, அந்த தாயாரின் அட்ரஸை கொடுத்தாராம். போதகர் அந்த பெண்ணை அந்த சரியான நபரோடு போதகர் இணைத்தாராம். அப்பொழுது இந்த பெண், என் தாயார் உயிரோடு இருக்கிறாரா என்று போதகரிடம் கேட்க, போதகர் அந்த நபரோடு எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றாராம். இதுதான் ஒப்புரவாக்கப்படுதல். இதைதான் தேவன் அனாதைகளுக்கு செய்கிறார். அவர் நம்முடைய பிதா. நீங்கள் தேவனால், உங்களின் பெற்றோர்களினால் அல்லது வேறொருவரினால் புறக்கணிக்கப்பட்டது போல உணர வேண்டாம். ஏனெனில் தேவன் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய நம்பிக்கையின் தேவன். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அவர் பெயர் இயேசு. தரித்திரத்தின் ஆவி, அனாதையின் ஆவி, உடைக்கப்பட்டதை ஆவியில் போதகர் கண்டதாக கூறுகிறார். கர்த்தர் உங்களை ஆக்கினை தீர்ப்பது இல்லை என்றும் அவர் நல்லவர், அவரின் கிருபை என்றும் உள்ளது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று போதகர் விரும்புவதாக கூறுகிறார். புலம்பல் புத்தகத்தில் ஒவ்வொரு காலையிலும் தேவன் நம்மேல் வைத்திருக்கும் அன்பு புதிதாகிறது என கூறுகிறது.
நாம் உண்மையில் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் இவ்வாறாக கூறுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இதை கர்த்தர் தாமே கூறுகிறார். அவரின் அன்பை ருசி பார்க்க அவர் உங்களை அழைக்கிறார். ஏனெனில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதினால். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது HELP@lampstand.church அல்லது 9958664693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.